திரு சரவணன், தமிழர் ஒருவர் வடிவமைத்த இந்திய ரூபாய் அந்த சின்னத்தை திமுக அரசு புறக்கணிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை வச்சிருக்கார். இதுக்கான அவசியம் ஏன் ஏற்படுது? போன வருஷம் இதே இந்திய ரூபாய் சின்னத்தை தேவநாகரி சின்னத்தை தான் பயன்படுத்தினீங்க. இப்போ அதற்கான அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கு? தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு சைன் ஆஃப் ப்ரொடெஸ்ட். ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது, வஞ்சித்து வருகிறது. தே ஆர் சீட்டிங் அஸ். 2100 கோடி ரூபாய் பணம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று ஆணவமாக பேசக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்யப்பட்ட செயல். அதுக்குள்ள ரூபாவை இன்று இது பண்ணிட்டாங்க. அதை வடிவமைச்சது யார் தெரியுமா, இவர் தெரியுமா, அவர் தெரியுமான்னு போகிறாங்க. ஏன் பண்ணக்கூடாது? என்ன சொல்கிறாங்க? பிரதமர் ஆஸ்திரேலியாவுக்கு போனார் தெரியுமா, அமெரிக்காவுக்கு போனார் தெரியுமா, ஆப்பிரிக்காவுக்கு போனார் தெரியுமா, போய் என்னங்க பண்ணார்? தமிழை எல்லா இடத்துலையும் பேசினார் சார் அப்படின்னு சொல்லி தமிழுக்காக பிரதமர் அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு இதில் தமிழுடைய ஒரு வார்த்தையை ஒரே ஒரு எழுத்தை மட்டும் போட்டால் என்னங்க இவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு? அப்போ என்ன இவங்க தமிழுக்கு எதிரானவர்களா? பாஜக தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள். அதுக்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு. அப்ப தமிழ் வளர்ச்சிக்காக அந்த ரூ என்றது சேர்க்கப்பட்டதா இல்ல மத்திய அரசுக்கு எதிர்ப்பு குறியீடா சேர்க்கப்பட்டதா? எதிர்ப்பு குறியீடு. அதாவது எதிர்ப்பு கவிதாசு, நீங்க பேசும்போது அமைதியா இருந்தாரு. நீங்க பேசும்போது உங்களுக்கு அடுத்த சுற்று வாய்ப்பு வரும், வெயிட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அடுத்த சுற்றுக்கு வர வெயிட் பண்ணுங்க. சரவணன், நீங்க எதிர்ப்பு குறியீடு அவங்களுடைய சைன் ஆஃப் ப்ரொடெஸ்ட் தான் சொன்னேன். எதிர்ப்பு இன்னைக்கு இது ஒரு விவாத பொருளாகிறது இல்லையா? ஏன் எதிர்ப்பு? தொடர்ந்து ஏமாத்திட்டு வராங்க, பிளாக்மெயில் பண்றாங்க. 5000 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது. ஐயா, நான் உங்க வீட்டு பணத்துல இருந்தா கேட்டோம் 2100 கோடி ரூபாய். இல்ல தர்மேந்திர பிரதான் பாக்கெட்ல இருந்து கேட்டுமா? இல்ல மோடிஜி பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் வச்சிருக்காரு அதுல இருந்து கேட்டுமா? இல்ல பாஜக 7000 கோடி ரூபாயை அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்களே எலக்டோரல் பாண்ட் ஸ்கேம்ல இருந்து சுருட்டி அந்த பணத்தை கேட்டோமா? ஐயா, இது எங்களுக்கு வர வேண்டிய பணம். தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ரத்தத்தை வியர்வையாக சிந்தி வரி செலுத்திய பணம். அந்த பணம் should devolve to us. அந்த பணத்தை கேட்கிறோம். அந்த பணத்தை கேட்டா கொடுக்க முடியாது. நீ ஏன் பிஎம்சி கையெழுத்து போட மாட்டற? நீ ஒத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி வேண்டுமென்றே அலைக்கழிக்கிறார்கள். அதாவது இது என்ன அப்படின்னா நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய முயற்சி. உன்னை எவ்வளவு தூரம் நான் பண்றேன் பாரு. they are trying to dominate us. we will not allow that domination. பேரறிஞர் அண்ணா தெளிவா சொன்னாரு, இது மொழி பிரச்சனை அல்ல, இது ஆதிக்க பிரச்சனை. நம்ம எவ்வளவு தூரம் உன்னை நான் உண்மையில ஆதிக்கம் செலுத்துகிறேன் பார் அப்படின்னு சொல்லி சவால் விடுகிறார்கள். அந்த சவாலை தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஏற்றிருக்கிறார். ஒன்னுல 2 பார்த்துருவோம், நீங்களா நாமளா பார்த்துடலாம் என்ற அடிப்படையில் தான் இது சென்று கொண்டிருக்கிறது. நாம் என்ன கேட்கிறோம்? ஐயா, நியாயமா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு கேட்கிறோம். சரி, அதுதான் எனக்கு கேள்வி இருக்கு. இப்போ நியாயமா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை நீங்க கேட்குறீங்கன்னா ஒரு முதலமைச்சரோ மூத்த அமைச்சர்களோ போயிட்டு வலியுறுத்தி கேட்கறது அப்படின்றது வழக்கமான நடைமுறை. சர்வதேச அளவில் இன்னைக்கு எல்லா பங்குச்சந்தைகளும் சர்வதேச அளவில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அந்த தேவநாகரி எழுத்து தான், சிம்பிள் தான். காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அதை கொண்டு வந்தாங்க, அவங்க தான் அக்செப்ட் பண்ணாங்க. திமுகவும் இத்தனை வருஷம் ஏற்றுக்கிட்டீங்க. இன்னைக்கு அதை மாற்றுறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு குழப்பத்திற்கு வழிவகுக்காது. இல்லை, என்ன குழப்பம் வந்துடும்ன்றேன். இன்னும் நாளைக்கு என்ன சென்செக்ஸில் இது ரூபாய்னு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன சென்செக்ஸ் அதனால இறங்க போதா? இல்ல இத ட்ரேடு, ஒரு நிமிஷம் இருங்க. இந்திய அரசுக்குள்ள கூட்டாட்சி தத்துவத்தில் கருத்து முரணோ நிதி பகிர்வு பிரச்சனை இருக்கிறது எல்லா காலங்களிலும் இருந்திருக்கு. அதற்காக இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா மாநிலங்களும் ஒத்த கருத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தமிழ்நாடு மட்டும் ஒதுக்கி தள்ளுறது அப்படின்றது சர்ச்சைக்கு அது வெவ்வேறு வடிவங்கள் எதிரொலிக்காது. ஐயா, அதாவது நீங்க வேற மாதிரி பாக்குறீங்க. அதை ஒதுக்கி தள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய குரலை ஒலிக்காதீங்க. இதை ஒதுக்கி தள்ளவில்லை. பாஜகவுடைய குரலங்க ஒலிக்கும், உங்க குரலங்க ஒலிக்கும், எல்லாரும் குரலும் ஒலிக்கும். ஒதுக்கி தள்ளவில்லை, ஒதுக்கல. இட்ஸ் a form of protest. இப்போ இன்னைக்கு இது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வியா என்ன வருது அப்படின்னா, இஸ் இட் இல்லீகல்? இது என்ன சட்டப்படி தவறானதா? இல்லை அதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இவங்க ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இல்லை ஏதாவது நம்முடைய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்களா? ஐயா, இது சட்டப்படி சரி, இது சட்டப்படி தவறு கிடையாது. அப்புறம் எதுக்கு போட்டு தயத்தக்கன்னு குதிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படின்னா, யாரும் இவ்வளவு மனதிடத்தோடு இவ்வளவு மன உறுதியோடு பாஜகவை எதிர்த்ததில்லை. தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை எந்தவித சமரசமும் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தினால கதி கலங்கி போயிருக்காங்க. எங்க இந்த எதிர்ப்பு இந்தியா முழுக்க பரவுமோ, இப்படி எழுக்கக்கூடிய இந்த கலக குரல் இந்தியா முழுக்க பாஜகவிற்கு எதிராக பரவுமோ என்ற அச்சத்தில் இப்படி பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாநில தலைவர் போட வேண்டிய போஸ்டாங்க இதெல்லாம்.
ஒரு பூத்துல ஒரு ஓட்டு வாங்க வக்கில்லாதவர்கள் இப்படிதான் பேசணுமா? இப்படிதான் வேற டாபிக் இல்ல இது. இந்த டாபிக் தான் இது. ஒரு பூத்துல ஒரு ஓட்டு வாங்க வக்கில்லாதவர்கள் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பூத்துல ஒரு ஓட்டு வாங்குங்க, ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்க பாருங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்க வக்கில்லாதவங்களா இருந்து தமிழ்நாட்டுடைய முதல்வரை பத்தி பேசுவதற்கு அருகதை கிடையாது உங்களுக்கு எல்லாம். தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். சரி, இது முதல் சுற்று கருத்து எடுத்துக்கிறேன். சரி, ஜெயிக்க சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல ஒரு பூத்துல ஒத்த ஓட்டு வாங்குறவங்க எல்லாம் வந்து தவறாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க தயாராயிட்டு இருங்க. அடுத்ததா திரு ஐயநாதன். இப்ப இந்த எதிர்ப்பு குறியீடு என்று திமுக சொல்லுது. சர்வதேச அளவில் ரூபாய் நாணயம் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, போய் சேர்ந்து விட்ட விஷயம். எதிர்ப்பு குறியீடா இவ்வளவு பெரிய மேஜர் டெசிஷனை திமுக எடுத்திருக்கிறது அப்படின்றது இந்திய அளவில் எப்படி எதிரொலிக்கும்? இல்லை இப்போ இருக்கக்கூடிய நகர்வுக்கு ஜனநாயக முறைப்படி மற்ற தென்னிந்திய மாநிலங்கள் தலைவர்களை சந்திக்கிறாங்க, 7 மாநில முதலமைச்சர்களை சந்தித்து தங்களுக்கு ஆதரவு திரட்டுறாங்க, டீலிமிட்டேஷன் வர போராடுறாங்க, நிதியில் பிரச்சனை இருக்குது. இந்த அணுகுமுறை அப்படின்றது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்கள் திரு சரவணன் அவர்களுக்கு கேள்வி வைக்கும்போது சொன்னாங்க கூட்டாட்சியில் வந்துட்டு எப்போதும் கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன் பிரச்சனை இருக்கணும்? இந்த பவர்ஸ் ஆர் டிவால்வ்டு 3 தலைப்புகளில் வந்துட்டு யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு வரும்போது எப்படி பிரச்சனை வர முடியும்? அதை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கொள்கையை வகுக்கிறீங்க, அந்த கொள்கையை தூக்கி மாநில அரசின் மீது எப்படி திணிப்பீர்கள் என்பதுதான் முதல் கேள்வி. இப்போ இதுக்கு நான் இன்னொரு கேள்வி இருக்காது, நான் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ கிரே ஏரியா, ஆளுநருக்கு ஒரு மசோதா பேரவையில் ஏற்றுக்கொண்டு அனுப்பப்படக்கூடிய மசோதாவில் இத்தனை நாளுக்கு அவகாசத்துக்குள்ள ஒப்புதல் தரணும் அப்படின்றதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அது ஒரு கிரே ஏரியா. ஆனால் அதே நேரத்தில் சரவணன் அண்மையில் ஒரு கேள்வி எழுப்பினார். ரூ என்று பயன்படுத்துது எந்த வகையில தப்பு, எந்த சட்டம் அதுக்கு தடை செய்யுது அப்படின்னு கேட்கிறாரு. சோ இது ரெண்டுமே கிரே ஏரியா தான். இந்த ஆபீஷியலா எதுவும் தடை செய்யல. ஆனா ஒரு பொதுவா ஒரு மரபு, ஒரு புரிதல் இருக்குல்ல, இந்தியா ஒரு கூட்டாட்சிக்குள்ள ரூ அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேவனாரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அத திடீர் என்று இன்னைக்கு ஒரு மாநில திட்டக்குழுவுடைய முதல் பக்க அறிக்கையில நீக்கிறது மூலமா என்ன சொல்ல வருது தமிழ்நாடு? இல்ல, தமிழ்நாடு சொல்ல வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, ரூன்னு போட்டதன் மூலமா அந்த தேவநாகரி வடிவத்தை கொண்டு ரூபாயை குறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த குறியீட்டை மறுப்பதன் மூலமாக நாங்கள் இந்த தேவநாகரி வடிவத்தில் வரக்கூடிய இந்திய ஆதிக்கத்தை இன்றும் எதிர்க்கின்றோம் என்று சொல்வதனுடைய ஒரு அடிப்படையாகத்தான் ரூ என்று நாங்கள் மறுபடியும் ரூபாய், அது தமிழ் எழுத்து தான், ரூபாய் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு பாஜகவை சேர்ந்த தம்பி சொல்கிறாரு இது வந்துட்டு சமக்கிருதம் ஒருபோதும் வந்துட்டு நிதி மொழியும் கிடையாது, சமூக மொழியும் கிடையாது. அது அப்படியெல்லாம் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை. நீங்கள் வட சொல் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு சமக்கிருதத்தை குறிக்கலை. மொழி ஆய்வாளர்கள்கிட்ட போய்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒன்று. நாங்கள் இந்த ரூபா அப்படின்ற சொல்லு ₹1 வெள்ளக்காரங்காலத்திலேயே ₹1, அப்போ பவுண்டை விட மதிப்பு வாய்ந்ததாக இருந்த இந்திய ரூபாயில் அப்போவே ரூபா என்கின்ற தமிழில் எழுதப்பட்டு இருந்தது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இறங்கி வந்து உங்களோட ஒத்துழைப்பதற்காக எல்லா கான்ட்ரிபியூஷனும் நாங்கள் பண்ணுறோம். அண்ணாமலை சொல்கிறாரு ஒரு தமிழருடைய பையன் தானே இதை பண்ணார் அப்படின்ட்டு. அதுவல்ல, தமிழர்கள் தான் நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணோம். ஆனால் யாரை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க? எங்கே நீங்கள் மதிச்சிருக்கிறீங்க? தமிழ்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, தமிழ்னா அது ஒரு பெரிய இலக்கிய மலம் கொண்டது, சமக்கிருதத்தை விட மூத்தது எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் வழக்காடும் மொழியாக எங்களுடைய நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை கேட்டுக்கிட்டு என்னைக்கோ தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு சட்டப்பேரவை அனுப்புனது இன்ன வரைக்கும் அங்கீகரிக்கலையே.